சினிமா சைடு வர்றது காரணம் என்ன? ஈஸியா அநியாயத்துக்கு ஒரு தொழில வந்து பிளாக் மணியை ஒயிட் மணியை கன்வெர்ட் பண்ணலாம், நீங்க வந்து ஸ்ப்ளர்ஜ் பண்ணலாம்னு சொல்லுவாங்க, வாரி இறக்கலாம் அப்படின்னா வந்து சினிமா தொழில். இது இந்த டான் பிக்சர்ஸ் அப்படின்றதுக்கும் இதை இடி ரைட் பண்ணா திமுக மாட்டும் அப்படின்றதுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? தெரிஞ்சே கேட்குறீங்க பார்த்தீங்களா? இப்போ யாரோ ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பூஸ்ட் பண்ணி அவங்கள வச்சு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு வேற ஏதாவது பேர் ஏதாவது வச்சிருக்கலாம்ல, பூ ப்ரொடக்ஷன்ஸ், பொட்டேட்டோ ப்ரொடக்ஷன்ஸ் அப்படியா போயிருக்கலாம். டான்னா விடியல். எந்த மாதிரி ஆட்சியை வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்? விடியல் ஆட்சியில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இது எல்லாத்தையும் வந்து சூரியனை குறிக்குதுன்னு தெரியும். சூரியன் எதை குறிக்குதுன்னு சொல்லிட்டு 5 ஸ்டார் கிரியேஷன் சொல்லிட்டு ஒரு இஷ்யூ ஒன்று வந்தது இல்லை, அதில் வந்து மேலிடத்து உத்தரவு அப்படின்னு சொல்லி தனுஷ் வந்து கால் ஷீட் கொடுத்தும் நடிக்காம இட்லி கடைக்கு பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு இஷ்யூ வந்தது. அதில் அப்போ அந்த மேலிடம் வந்து உதயநிதி தானே? பராசக்தின்ற படத்தை ஜனவரியில் ரிலீஸ் பண்றாங்க. ஏன்னா அடுத்த 3-4 மாசத்துல வந்து எலெக்ஷன் வருது. ஸோ யங்ஸ்டர்ஸ், யங் ஜென்ரேஷனுக்குலாம் வந்து இன்னைக்கும் திராவிடத்தின் தேவை இருக்கு. திமுக பாருங்க உங்களுக்கு எவ்வளவு பண்ணிட்டு ஏற்பட்ட, திமுகவை போயிட்டு வீழ்த்தலான்னு பாக்குறாங்களே நிறைய பேர். விடலாமா? டாஸ்மாகை வச்சுட்டு செந்தில் பாலாஜியை பிடிச்சாங்க இடி. இப்போ சினிமாவுக்கு வர்றதுக்கான காரணம்னா யாருக்கான டார்கெட் இதுன்னு? யாருக்கான டார்கெட்னு எல்லாருக்குமே தெரியுங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்பினரான துணை முதல்வர் உதயநிதிக்கான டார்கெட் தான். அதுல ஒரு ஐஏஎஸ் கூட டியர் பிரதர் அப்படின்னு சொல்லி பேசினா அந்த வாட்ஸ்அப் சாட்டை வந்து அர்ஜென்டா கிழிச்சிட்டு கீழே தூக்கி போட்டு போயிருக்காங்க. அதை எடுத்து பண்றவங்க இந்த அளவுக்கு கேவலமா அதை வந்து எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து கிழிச்சு வீட்டுக்குள்ளே ரைடு வரமா போடுவாங்களான்னு தெரியல. அது ஏன் பிரிண்ட் அவுட் எடுத்தாங்கிற அதுதான் புரியல. டான் பிக்சர் சம்மந்தப்பட்ட எல்லாருமே சரி, இப்போ ரத்தீஸ்ல இருந்து அவங்க எல்லாருமே வந்து துபாய் தப்பிச்சு போயிட்டதா சொல்றாங்க. இப்போ இன்கேஸ் அவங்க இங்க ரிட்டர்ன் வர்ற மாதிரி இருக்குமா, இல்ல அங்கேயே லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து அங்கேயே பிளாக் பண்ணுவாங்களா தெரியலையே. இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் அவங்களாம் அங்கேயே இருக்கணும், இங்கே வரக்கூடாது அப்படின்னு தான் நடப்பாங்க. ஏன்னா வந்தாங்கன்னா விசாரணைக்குள்ள போனாங்கனாலே முடிஞ்சு போச்சு. ஸோ அங்கேயே இருக்கணும் தான். அதுக்கான பவர்லாம் யூஸ் பண்ணி தான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இடி வரப்போகுதுன்னு தெரிஞ்சு ஏதோ ஒரு விசாரணைக்கு வரப்போறாங்கன்னு தெரிஞ்சு ரகசியமும் கசிவிடப்பட்டு தான் இவங்க கரெக்டாக முந்தின நாள் ஓடிடுறாங்க. திமுகவோட வரலாறு பராசக்தியில தொடங்கி இப்போ பராசக்தியே அதை முடிச்சு வச்சிரும் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்களே அப்பா வீட்டுக்குள்ள இல்லைன்ற மாதிரி காட்டி விடுவாங்க. திரும்பியும் ஒரு ஐயோ கொல்றாங்களே அந்த மாதிரி ஒரு சவுண்ட் எதிர்பார்க்கலாமா? ஏங்க எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு வரும் ப்ரோ தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு ஃபுல்லுமே டான் பிக்சர்ஸ், இடி ரைடு இப்படி தான் போயிட்டு இருக்கு. அதை பற்றி சொல்லுங்க ப்ரோ. ஏன் இந்த திடீர் எப்போவுமே டாஸ்மாக் மேலே கை வைப்பாங்க, இப்படி கை வைப்பாங்க, திடீர்னு டான் பிக்சர் சினிமா சைடு வர்றதுக்கு காரணம் என்ன? ஓகே, அதுக்கு முன்னாடி நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன். எந்த ஒரு ரீதியில் நீங்கள் என்ன கூப்பிட்டு இந்த கேள்வியெலாம் இந்த தலைப்பில் வந்து இவர்கிட்ட பேசணும் அப்படின்னு? ஏன்னா நான் மூத்த பத்திரிகையாளரும் இல்லை, பத்திரிகையாளரும் இல்லை, அரசியல் விமர்சகரும் இல்லை, அரசியல் ஞானி சுத்தமாக இல்லை. எந்த விதத்தில் நீங்கள் இந்த தலைப்புக்கு இவரை கூப்பிடணும் அப்படின்னு, ஏன்னா கேம் பற்றி பேசணும் அப்படின்னு தான் கூப்பிட்டீங்க. அப்புறம் இங்கே பார்த்தா வந்து இப்போ இதை பற்றி கேட்குறீங்க. ஏன் என்ன பார்த்தா ஏன் உங்களுக்கு இதெல்லாம் கேட்கணும்னு தோணும்? ஒரு யங்ஸ்டர் அடுத்து நீங்கள் மற்றவங்களை என்ன திட்டு வாங்க வைக்கிற மாதிரியே எதாவது சொல்லாமல் ஒரு ஜென்ரலாக எதாவது சொல்லுங்கள். ஜென்ரலாக என்ன சொல்கிறது, ஒரு விஷன் இருக்கும்ல. இப்போ எனக்கு ஒரு விஷன் இருக்கு, ஒப்பீனியன் இருக்கும். சரி, எல்லாருக்கும் இருக்கும்ல, எனக்கும் இருக்கு. அப்போ கேளுங்க. ஓகே ஃபைன். அதுதான் திடீர்னு இவங்க சினிமா சைடு வர்றதுக்கான ரீசன் என்ன? சினிமா சைடு அதிகமான மணி வந்து ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு எங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா சினிமாவில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா 1000 கோடி வந்துச்சு, 1500 கோடி வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லலாம். அதற்கு அவங்க ஃபேன்ஸும் முட்டு கொடுத்து அதை வந்து நம்ப வைப்பாங்க. அண்ட் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் அப்படிங்கிறது கணக்கு வழக்கு இல்லாமல் அதிகமான ஒரு முதலீடு போடக்கூடிய ஒரு தொழிலாக இருக்குது. அதில் நீங்கள் படத்துக்கு மட்டும் இவ்வளோ செலவழிச்சேன் அப்படின்னு சொல்லாமல், அதுக்கப்புறம் ப்ரொமோஷன், அதுக்கப்புறம் அதுக்கு சைடில் செய்கிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செதற விடலாம் மணியை. அதாவது நீங்கள் உண்மையாக நீங்கள் ஒரு கணக்கை சொல்லிவிட்டு கம்மியான செலவுலையே படத்தை முடிச்சுட்டு பட் கணக்கு வந்து பெருசாக எழுதலாம். இதில் ஒரு கேளிக்கை ஒரு தொழில் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லாருமே அதில் முன்னாடி இருக்கிற அந்த படத்தை தான் பார்ப்பாங்க. அந்த என்டர்டெயின்மெண்ட் படம் நல்லா இருக்குது, நல்லா இல்லை, ஒரு படத்தை எடுத்து இது மொக்கையாக இருக்குது, அந்த ஹீரோ அடுத்த வாட்டி ஃப்ளாப் ஆகிட்டான், அப்படி போயிருமே தவிர்த்து யாருமே வந்து மற்ற தொழிலில் இவன் எப்படி லாபம் ஈட்டினா அப்படிங்கிற மாதிரி அது ஒரு லாபம் இதுவாக பார்க்க மாட்டாங்க. ப்ரொடக்ஷன் கம்பெனி சக்ஸஸ்ஃபுல் படம் எடுப்பாங்க, இந்த ஹீரோ படம் ஓடிடுச்சு, ஸோ அடுத்த படம் என்ன, அந்த மாதிரி தான் இருக்கும். இவங்க வந்து ரொம்ப ராசியான ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போயிருமே தவிர்த்து ஈஸியாக அநியாயத்துக்கு ஒரு தொழிலில் வந்து பிளாக் மணியை ஒயிட் மணியாக கன்வெர்ட் பண்ணலாம், நீங்கள் வந்து ஸ்ப்ளர்ஜ் பண்ணலான்னு சொல்லுவாங்க, வாரி இறக்கலாம் அப்படின்னா வந்து சினிமா தொழில் தான். அதனால் வந்து சினிமா தொழிலில் இது மாதிரி பிளாக் மணியை வந்து ஈஸியாக வந்து அரசியல்வாதிகள் அவங்களோட வாரிசுகள் கடத்துறாங்க அப்படின்றது இடி
இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் தெரியாமல் இருக்குது. ரொம்ப காலமாக நடக்குதுன்னு தெரியும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக விட்டு பிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிடிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் சினிமா நீங்களும் பாருங்களேன், இப்போ டாஸ்மாக் ஊழல் நடந்திருக்கு. பட் உங்களுக்கே கேட்கணும்னு சப்கான்ஷியஸ் மைண்டில் சினிமா தான் நம்மளுக்கு வந்து தோணுது. ஸோ அதில் வந்து நிறையா ஒயிட் வாஷ் பண்ணலாம் மணி அப்படிங்கிறதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சினிமா துறையில் மட்டும் இல்லாமல் டாஸ்மாக் ஊழலும் வந்து ஒரு பெரிய ஒரு தலைவலியாக திமுகக்கு இருக்குது. பட் மக்கள் மத்தியில் அதிகமாக போயிட்டு இந்த ஊழலை சேர்த்தது வந்து இந்த சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். ஏன்னா ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்குது. டாஸ்மாகில் 10 ரூபா வாங்கிட்டான், ஆமாம் வாங்கிட்டான். அதில் பார்த்தீங்களா எவ்வளோ ஊழல் பண்ணியிருப்பாங்க. 3 வருஷமாக 10 ரூபா, சில நேரத்தில் 20 ரூபா கூட கொடுத்துட்டு இருந்தோம். 1000 கோடி ரூபா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு வந்து சினிமா துறையை சம்பந்தப்பட்டு இது நடந்திருக்குன்னப்போ அந்த செய்தி வந்து இன்னும் காட்டுத்தீயா இன்னும் ஈஸியா பரவுது. ஏன்னா நம்மளுக்கு தெரிந்த முகங்களோட பேர்லாம் நிறைய அடிபடுறதுனால இது நம்மளுக்கு வந்து தெரியுது உடனே. இது டான் பிக்சர்ஸ்னு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி. அது ஸ்டார்ட் பண்ணி புதுசு ஸ்டார்ட் பண்ணோடனே அட் அ டைம்ல டாப்ல இருக்க 3 ஹீரோஸ் வந்து புக் பண்றாங்க. அது ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இது இந்த டான் பிக்சர்ஸ் அப்படின்றதுக்கும் இதை இடி ரைட் பண்ணா திமுக மாட்டும் அப்படின்றதுக்கும் என்ன தொடர்பு இருக்கும்? தெரிஞ்சே கேக்குறீங்க பாத்தீங்களா? இப்போ சிவப்பு ராட்சசன் அப்படிங்கிற ஒரு படத்தயாரிப்பு நிறுவனம் இருந்துச்சு. இப்போ வந்து சிவப்பு ராட்சசன் பேர் வச்சுட்டு எந்த இல்லைன்னு சொல்றது எவ்வளவு முட்டாள்தனமா இருக்கும். சரி, அதனால நம்ம வந்து இன்டெலிஜென்ட்டா ஒன்று பண்ணலாம். நான் என் குடும்பம் சார்ந்தவர்கள்லாம் வெளில வந்துட்டு எனக்கு பேரில் வந்து ஒரு மேனேஜரை வந்து வச்சு அந்த சிவப்பு ராட்சசனை வச்சு படங்கள்லாம் வந்து நம்ம வெளியிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க இன்னொரு யாரோ ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பூஸ்ட் பண்ணி அவங்கள வச்சு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு வேறு ஏதாவது பேர் ஏதாவது வச்சுருக்கலாம்ல, பூ ப்ரொடக்ஷன்ஸ், பொட்டேட்டோ ப்ரொடக்ஷன்ஸ் அப்படியா போயிருக்கலாம். டான்னா என்ன? விடியல். எந்த மாதிரி ஆட்சியை வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்? விடியல் ஆட்சியில் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா மக்களுக்கு டெய்லி எந்திரிக்கும் போதே விடிஞ்சிருச்சா அப்படின்ற விடியல் ஆட்சியில் வாழ்றோம் அப்படின்னு தான் எந்திரிக்கிறாங்க. அதனால வந்து இந்த விடியல் அப்படிங்கிறது டான் எல்லாருக்கும் தெரியும். டான்னா விடியல் எல்லாருக்கும் தெரியும். இது எல்லாத்தையும் வந்து சூரியனை குறிக்குதுன்னு தெரியும். சூரியன் எதை குறிக்குதுன்னு சொல்லிட்டு குழந்தைய கேட்டால் கூட வந்து சொல்லிடும். சரி, இது விடுங்க, இது சிம்பாலிக்காக ஒரு பேரை வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்துடக்கூடாது. இப்போ தான் அந்த கிளையை பார்க்கணும். ஃபேமிலி ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது ஃபேமிலி ட்ரீ அப்படின்னு சொல்கிற ஃபேமிலி ஜங்கிள் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா இவருடைய ஃபேமிலி வந்து அந்த அளவுக்கு வந்து பறந்து விரிஞ்சு இருக்குது. இவருடைய மகனான முத்து, அவருடைய பேத்தி அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பேத்தியை வந்து இந்த ஆகாஷ் பாஸ்கரன் கொள்ளு பேத்தி சாரிங்க, எனக்கு கொஞ்சம் ஹிஸ்ட்ரி வந்து அவ்வளோ வராது. இதெல்லாம் படிக்கணும், திருப்பி வேறு படிக்கணுமா? ஓகே, இவர் குடும்ப ட்ரீயை படிக்க டைம் டேபிள்ஸே மறந்துடும் போல இருக்கே. சரி, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் கரெக்டிங் மீ. அது அவங்க குடும்பத்தை சார்ந்த ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு தெரியுது. டான் பிக்சர்ஸ்னு வச்சிருக்கீங்க. டப்புன்னு படத்தெல்லாம் புக் பண்ணுறீங்க. அதுவும் குறிப்பாக அவங்க பண்ண எல்லா படங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா புக்காக இருக்க படம் இட்லி கடையை விட்டுருங்க, STR 49 விடுங்க, அப்புறம் இதே முரளியா இதை கூட விடுங்க, பராசக்தி. அது வந்து அதை நாங்களே முன் வந்து எங்களுடைய பெயரை வந்து தெரிவிக்கிற மாதிரியான விஷயம் தானே இது. ஸோ நிறைய பேர் போட்டிருக்காங்க திமுகவோட வரலாறு பராசக்தியில் தொடங்கி இப்போ பராசக்தியே அதை முடிச்சு வச்சிரும் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்களே அப்பா வீட்டுக்குள்ள இல்லைன்ற மாதிரி காட்டி விட்டுட்டாங்க. உங்களுக்கு இதெல்லாமே வச்சு தெரியலையா யார் இதுக்கு பின்னாடி இருக்காங்க, யார் பேக்கப் பண்ணி இவ்வளோ சீக்கிரமாக வந்து ஒரு சின்ன பையனால் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை வந்து ஒரு ஜெய்ஜாண்டிக் ப்ரொடக்ஷனாக வந்து காட்டி 4 படம் ஒரே நேரத்தில் வந்து அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மணியை இறக்கி அது எவ்வளோ 600 கோடி 700 கோடி இந்த படத்தோட பட்ஜெட்லாம் வந்து சேர்த்தா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது டக்குன்னு ஒரு அப்நார்மலாக இருக்குல்ல. இதை வந்து நம்ம கவனிக்காமல் போயிடுவோம். கவனிப்பாங்க, அரசியலை விட்டு நோக்கிறவங்க இதெல்லாம் கவனிச்சு தான் இருக்காங்க. இதை பற்றி நிறைய பேர் பேசிட்டு தான் இருக்காங்க. பட் சில துறைகள் வந்து கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றி பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, இப்படி தான் வந்து சிக்கியிருக்காங்க. அப்போது இதுக்கு முன்னாடி இந்த 5 ஸ்டார் கிரியேஷன் சொல்லிட்டு ஒரு இஷ்யூ ஒன்று வந்தது இல்லை, அதில் வந்து மேலிடத்து உத்தரவு அப்படின்னு சொல்லி தனுஷ் வந்து கால் ஷீட்டு கொடுத்தும் நடிக்காமல் இட்லி கடைக்கு பண்ணிட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு இஷ்யூ வந்தது. அதில் அப்போ அந்த மேலிடம் வந்து உதயநிதி தானா? இல்லை, மேலிடம் உதயநிதி தான் மட்டும் இல்லாமல் இப்போ இந்த சினிமாவுக்கு தங்களோட கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்கட்சியாக இருந்த டைம்லேருந்தே ட்ரை பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் உதயநிதி வந்து நடிக்க வந்தது ஹீரோவா ஓகே படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய பிரைம் ஆட்சியில் தான். அவங்களுக்கு அந்த நேரத்துலையும் சினிமா விடுறதுக்கான மனசு இல்லை. ஏன்னா அதற்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் உங்களுக்கு தெரியும் சிவப்பு ராட்சசன் வந்து விஜயை வச்சு சூர்யா வச்சுலாம் வந்து நிறைய படங்கள்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அண்ட் சினிமா வந்து ஃபுல் கண்ட்ரோலில் வச்சு வாரம் ஒரு பாராட்டு விழா நடத்திட்டு இருந்த காலகட்டங்கள் இது. ஆனால் எதிர்கட்சியாக அவங்க இருந்தப்போ ஜெயலலிதா அவர்களோட ஆட்சியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக அடங்கி போகிறாங்கன்னு பார்த்தா சினிமா அவங்க விடவே இல்லை. எனக்குமே சினிமா அப்படிங்கிற டூலில் வந்து ஒரு டச் வச்சுட்டே இருக்கணும், அதில் அவங்களோட ஆதிக்கம் ஆளுமை இருக்கணுங்கிறத பார்த்துட்டே இருந்தாங்க. திருப்பி ஆட்சிக்கு வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி பஞ்சாயத்துகள் நீங்கள் சொல்கிறது ஒன்று, வந்து ஆட்சிக்கு வந்த இந்த 3.5 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா பல படங்கள் வந்து நின்று போன படங்கள் வெளிவந்ததுக்கும் வெளிவர இருந்த படங்கள் நிற்கிறதுக்கும் ஷூட்டிங் போயிட்டே இருக்கு. அதில் இருக்க பஞ்சாயத்து இவங்களால வந்திருக்கு. ஒரு சூப்பர் ஹிட் படம் கமல் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி ஒரு கம்பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தை வேற ஒருத்தர் தானே ரிலீஸ் பண்ணுறதா இருந்துச்சு. அவர் செல்லமால தட்டி வாங்கி இவங்களோட பேனரில் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி பல பஞ்சாயத்துகள் நடந்திருக்கு. இப்போ ஏதாவது ஒரு பஞ்சாயத்து இருக்கா?
நம்ம ப்ரொடக்ஷனுக்கு ஒரு படம் பண்ணுறீங்களா, இல்லை நம்ம ப்ரொடக்ஷன் சாதமாக இருக்கக்கூடிய யாராவது படம் பண்ணால் அதில் வந்து நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணி நடிக்கிறீங்களா, ஒத்துழைக்கிறீங்களா, உங்களோட பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படும். தீர்த்து வைக்கப்படம்னா யார் உங்கள் கூட பஞ்சாயத்து பண்ணிருக்கானோ அவன் வாயை சிப்பு போட்டு மூடிட்டு நீங்கள் அவங்க ப்ரொடக்ஷனுக்கு லாபம் பண்ணுற மாதிரியான ஏதோ ஒரு படத்தில், குறிப்பாக அவங்களோட கட்சியை பற்றியோ அவங்கள பற்றி தவிர அந்த படத்தில் கருத்து எதுவும் இல்லாமலும் பார்த்துப்பாங்க. அண்ட் முற்றிலுமா எந்த அளவுக்கு அவங்க கட்சிக்கு உண்டான அஜெண்டாவே அந்த பக்கத்து மூலியம் வந்து புகுத்தலாம் அப்படின்னு. ஆமா, எலெக்ஷன் கேம்பெயினுக்கு அது பயங்கர நிச்சயமாங்க. இது எவ்வளோ ஆக்சுவலாக ஒரு நல்ல பிளான். ஆக்சுவலாக எது இந்த பராசக்தின்ற படத்தை எடுக்கிறது வந்து ஒரு நல்ல பிளான் சொல்லலாம். ஏன்னா திரைப்படத்தோட ஒரு பெரிய ப்ரொபகண்டா இருக்கவே முடியாது. நீங்கள் ஒரு கதை வழியாகவோ இல்லை ஒரு ஸ்டேஜ் ஸ்பீச் வழியாகவோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரை படம் அப்படிங்கிறது உங்களுக்கு அது பாட்டு அப்படியே ஒரு இருக்க போகுது. ஷெல்ஃப் லைஃப் அதுக்கு வந்து ரொம்ப அதிகம். அது பண்ணக்கூடிய ப்ரொபகண்டான்றது திருப்பி திருப்பி நீங்கள் பார்த்துட்டே எத்தனை வாட்டி பார்க்குறீங்களோ அத்தனை வாட்டி அந்த படம் வந்து அதோட செய்தி உங்களுக்குள்ளே வந்து கடத்திட்டே இருக்க, அதை ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அந்த வகையில் இப்போ இந்த பராசக்தி அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த காலத்தில் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய ப்ரொபகண்டா மூவியாக இருந்துச்சு கலைஞர் அவர்களோட கதைவசத்தில். இன்னைக்கு வந்து இந்த பராசக்தி அப்படிங்கிற படத்தை, அதுவும் இந்திய எதிர்ப்பு போராட்டம், அதில் வந்து சிவகார்த்திகேயனார் இருப்பார். கதையின்படி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து செத்துருவாருன்னு நினைக்கிறேன். கதையின்படி இல்லை, ரியல் லைஃப்பில் நடந்தது. மொழிப்போர் தியாகிகள் மாதிரி அதில் சிவகார்த்திகேயன் சாவை வச்சு திராவிடம் தான் உயர்த்துச்சு அப்படின்னு சுதா கொங்கராவை வச்சு இந்த படத்தை டைரக்ட் பண்ணி, ஒரு சைடு வந்து சிவகார்த்திகேயன், ஒரு சைடு வந்து நம்ம அதர்வா. பாவம் அதர்வா வர நிறையா இந்த விஷயத்தில் பேர்லாம் அடிபடுது. ஏன்னா இதே முரளியும் பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பராசக்தின்ற படத்தை ஜனவரியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அடுத்த 3-4 மாசத்துல வந்து எலெக்ஷன் வருது. ஸோ யங்ஸ்டர்ஸ், யங் ஜென்ரேஷனுக்குலாம் வந்து இன்றைக்கும் திராவிடத்தின் தேவை இருக்குது. திமுக பாருங்கள் உங்களுக்குலாம் எவ்வளோ பண்ணியிருக்கு. ஏற்பட்ட திமுகவை போயிட்டு வீழ்த்தலான்னு பார்க்குறாங்களே நிறைய பேர். விடலாமா, மாநில உரிமையை பாதுகாப்போம், திமுகவுக்கு ஓட்டு செலுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படத்தை சொல்ல இன்டெரக்டாக அந்த ப்ரொபகண்டா தானே அந்த படம் வச்சுருக்கோம். ஒரு நல்ல டூலை தான் கையில் எடுத்திருந்தாங்க. பட் அதுக்குள்ளே எப்படி ஆயிடுச்சு. இப்போ ப்ரோ டாஸ்மாகை வச்சுட்டு செந்தில் பாலாஜியை பிடிச்சாங்க இடி. இப்போ சினிமாவுக்கு வர்றதுக்கான காரணம்னா யாருக்கான டார்கெட் இதுன்னு நினைக்கிறேன்? யாருக்கான டார்கெட்னு எல்லாருக்குமே தெரியுங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்பினரான துணை முதல்வர் உதயநிதிக்கான டார்கெட் தான். ஏன்னா இப்போ ஓடி போனவங்க, தலைமறைவானவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே வந்து இந்த அரசியல் புலனாய்வு இவர் செஞ்சு காணொலி பதியக்கூடியவங்க, தொடர்ந்து அரசியலில் வந்து திமுக விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காங்க. உதயநிதி அவர்களை பற்றி குறிப்பிடும் போது இந்த கார் ரேஸ் டைம்லையா இருக்கட்டும், இல்லை உதயநிதி ஏதாவது நிகழ்ச்சியை கண்டக்ட் பண்ணுறாருன்னா அவரோட நண்பர்கள், சகாக்கள், எங்களோட ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டுன்னு சொல்லப்படுறவங்கள பேர் வந்து அடிபட்டுட்டே இருக்கும்போது இந்த குறிப்பான ரத்தீஷ்ன்ற பேர் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ரத்தீஷை வந்து குறி வச்சு வந்து இது நடத்தப்படுது. ரத்தீஷ் ஓடுறாரு, அவர் பேர் ஆகாஷ் பாஸ்கரனா, அவரும் போறாரு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜூஜு, விக்ரம் ஜூஜு, இதெல்லாம் வேற நான் ஞாபகம் வச்சுக்கணும். ஜூஜு, ஓகே ரைட்டு. அவங்களாம் எல்லாருமே உதயநிதி கூட தானே அதிகமாக வந்து அவங்களோட பெயர்கள்லாம் வந்து இணைத்து பேசப்பட்டிருக்கு. ஸோ உதயநிதி அவர்களை செக் வச்சு டார்கெட் வச்சு அவங்கள ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா இதெல்லாம் பண்ணுறாங்க. இல்லை இப்போ மற்ற அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி ஒரு ஊழல் வழக்கு மாட்டி சிறை சென்றுட்டு வந்துடுறாரு. இதுக்கு முன்னாடி ஊழல் பண்ணியிருக்காரு. நேரு அவர்கள் மேலே ஊழல் வழக்குகள் இருக்குது. ரொம்ப சீனியர், எப்படி பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு தெரியும். பொன்முடி அவர்களும் அப்படிதான். துரைமுருகனும் ஒரு பெரிய சிக்கலில் வந்து சிக்கியிருக்காரு. பட் இவங்க எல்லாருமே ஏற்கனவே ஊழல் பண்ணவங்க, ஊழல் பண்ணி பல கேஸுகளில் தப்பிச்சவங்க. பட் உதயநிதி அவர்கள் ஒரு ஃப்ரெஷர், அதாவது அரசியல்லையும் இப்போ புதுசாக வந்திருக்காரு, இளம் ரத்தம். அவருக்கு வந்து ஈஸியாக அந்த பதவி வந்து சேர்ந்துருச்சு. அண்ட் பல பேர் சொல்கிறக்கூடிய தகவல் படி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்காக இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் ஒரு சாஃப்ட் மோட்லேயே சினிமா மேலே நிறைய ஆர்வம் செலுத்துகிறவங்க இருக்காருன்னு சொல்கிறாங்க. அவரே இளைஞராக இருக்கிறப்போ அவரை சுற்றி இருக்கவங்க இன்னும் ரொம்ப சின்ன பசங்களாக இருக்காங்க. ஸோ உங்ககிட்ட குழந்தைகிட்ட ஒரு பொம்மையை கொடுத்தா என்ன பண்ணுமோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன பசங்கிட்ட பவர் கிடைச்சோன்னா பல ஆயிரம் கோடிகள் அவங்க சம்பாதிக்கிறாங்கன்றப்போ எப்பவுமே ஒரு நல்ல புத்திசாலியான பணக்காரன் கிரிமினல் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அவன் அவ்வளோ சம்பாதிச்சாலும் அவனை பார்த்தா அவங்களுக்கு தெரியாது, அவன் நடவடிக்கையில் உங்களுக்கு தெரியாது. வாங்கி போடுற சொத்துலையும் பார்த்தீங்கன்னா அவன் சம்பாதிக்கலாம் வாழ்றான்னு சொல்லிட்டு அவனை நீங்கள் வந்து சந்தேகப்படாமல் எப்படி இவனுக்கு இந்த காசு வந்திருக்குன்னே சந்தேகப்படாத மாதிரி அவன் வாழ்ந்துட்டு இருப்பான். இவங்க பாருங்கள் எந்த அளவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா சுத்தன பக்கம்லாம் வந்து படம் ஒரு டைமில் 2 படம் 3 படம் போடலாம், 5 படமாக பூஜை போடுவீங்க. அப்புறம் சரி ஒரு பங்களா கட்டலாங்க, பங்களா மாதிரி கட்டலாம், மால் மாதிரியா கட்டுவீங்க, 300 கோடி. சரி பார்ட்டி வைக்கலாம், உங்கள் வீட்டோட வைக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடலாம். சொல்லி வச்ச மாதிரி ஆங்கர்ஸு ஆக்ட்ரஸ்ஸு எல்லாரையுமே கூப்பிட்டு 35 லட்ச ரூபாய்க்கு கிஃப்ட் பேக்ஸ்லாம் கொடுப்பீங்களா? அண்ட் அதில் ட்ரக்ஸு எல்லாமே புழங்குச்சுன்னு வேறு சொல்கிறாங்க. ஸோ 4 பக்கமும் நீங்கள் வந்து சும்மா அவுத்து விட்டு ஆடின்னு இருக்கீங்க. அந்த வகையில் வந்து இப்போ ஒரு இளைஞர், அவருக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அவரு டைரெக்டாக பண்ணலாரும் அவர் சுற்றி இருக்கவங்க பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா சரி விட்டு பிடிப்போம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் வந்து கரெக்டாக எலெக்ஷன் வரைக்கும் விட்டுருக்காங்க. இப்போ பிடிச்சிட்டாங்க. அதில் ஒரு ஐஏஎஸ் கூட டியர் பிரதர் அப்படின்னு சொல்லி பேசினா அந்த வாட்ஸ்அப் சேட்டை வந்து
அர்ஜென்ட்டா கிழிச்சிட்டு கீழ தூக்கி போட்டு ஆமா. போயிருக்காங்க. ஆ. அத எடுத்து ED தெரியல. ஒண்ணு தப்பு பண்றவங்க இந்த அளவுக்கு கேவலமா அத வந்து எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து கிழிச்சு வீட்டுக்குள்ளேயே ரைடு வரமா போடுவாங்களான்னு தெரியல. அது ஏன் பிரிண்ட் அவுட் எடுத்தாங்கங்கிற ஒரு அதுதான் புரியல. ஏன்னா இன்னொரு சைடுல என்ன சொல்றாங்க, இது வந்து இடியோட சைடுல இருந்து நெறைய எங்கெல்லாம் இடி மேல வந்து தவறான குற்றச்சாட்டுகள் அவங்க வந்து தப்பா புனையறாங்கன்ற குற்றச்சாட்டு அவங்க மேல இருக்கோ, அங்கெல்லாம் இந்த மாதிரி கிழிச்சு போட்ட நிகழ்வுகள்லாம் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த குறிப்பிட்ட நிகழ்வு நீங்க சொல்றது மேல எனக்கு சந்தேகம் இருக்கு. ஏன்னா அது ரொம்ப ஸ்டூபிடா இருக்கு அது. ஸோ ஆனால் ஆதாரங்கள்லாம் வந்து அவசரமாக அழிப்பாங்க. என்றைக்குமே வந்து ஆதாரம் நீங்கள் முழுசாக வந்து அழிக்கவே முடியாது. அது இந்த டிஜிட்டல் யுகத்தில் உங்களுக்கு எல்லாமே வந்து தெரியும். அதுவும் நம்ம தப்பு செஞ்சவனோட ஒரு மைண்ட் செட் வந்து டக்குன்னு தப்பிக்கணும்னு நினைக்கிறப்ப சில ஆதாரங்களை விட்டுருவாங்க இல்லையா? அப்படிதான் வந்து ரொம்ப சொதப்பலாக எதாவது பண்ணுவாங்க. பட் நீங்கள் சொல்கிறக்கூடிய இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் அது ரொம்ப லாஜிக் வந்து இடிக்குது. என்னன்னு தெரியல அது. இப்போ ரத்தீஸ் அவங்கள எடுத்துக்கிட்டோம்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட ஹிஸ்டரி பார்க்கும்போது 3 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஒண்ணுமே இல்ல. இப்போ 300 கோடிக்கு வீடு கட்டுறாங்க. பாத்ரூம் டைல்ஸ் மட்டுமே 5 கோடி ரூபாய்க்கு இறக்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த அளவுக்கான அதுவும் அக்கறை ஈசிஆர் அக்கறையில ஒரு பெரிய பில்டிங் ஒன்று கட்டிட்டு இருக்காரு. நிழல் துணை முதலமைச்சர் வந்து ரத்தீஸ் தான். ரத்தீஸும் விக்ரம் ஜூஜுவும் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இந்த நெட்வொர்க் இதனால இந்த எலெக்ஷனுக்குள்ள உதயநிதியை வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியா இல்ல எப்படி இந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கான அரெஸ்ட் பண்ணும் ஒரு பக்கம் அரெஸ்ட் பண்ண முடியுமா இல்லைன்னு தெரியல. ஏன்னா என்னைக்குமே கீழே இருக்க தொண்டை தான் எல்லா கட்சியிலுமே பார்த்தீங்கன்னா அச்சின் சாவம் மேலே இருக்கவங்க எல்லாருமே வந்து ரகசிய டீல் போட்டு அவங்க வாழ்க்கையை வாழ்த்துன்னு போயிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் அல்டிமேட்டாக இந்த வாட்டி வந்து இந்த ஆட்சி எப்படியாவது தகர்த்துடணும், தங்களுடைய நிழல் ஆட்சியான அதிமுகவை வந்து ஜெயிக்க வச்சிடணுன்றதுக்காக அவங்க அரெஸ்ட் பண்ணுற லெவலுக்கு கூட போகலாம். ஆனால் அரெஸ்ட் பண்ணாமல் காம்ப்ரமைஸ் ஒரு வேலை பண்ணாலும் திமுகவுக்கு குறிப்பாக உதயநிதி அவர்கள் மூலியமாக ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனையில் கெட்ட பேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் டேமேஜிங்க பண்ணாமல் விட மாட்டாங்க. ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் பண்ணி ஒரு காம்ப்ரமைஸில் போகிறதுக்கு மட்டுமா அதை பண்ணியிருப்பாங்க. ஒரு இமேஜ் டேமேஜ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1996 ஜெயலலிதா அவர்களுக்கு ஏற்பட்ட மாதிரி அவங்க பண்ண அந்த சொத்து குவிப்பு அப்படிங்கிற விஷயத்தில், அப்புறம் 2G அப்படிங்கிறது ஒரு பெரிய வேவ், அப்புறம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி கட்டு 6 மணி நேரம் இருக்கும், அதெல்லாமே சேர்த்து ஒரு வெறுப்பா மாதிரி வந்து 2011 தோத்தாங்கல்ல. அதே மாதிரி இந்த வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடி வழக்கு மூலியமா பார்த்தீங்களா நம்மளோட பணத்தை 50,000 கோடி அடிச்சு வச்சுட்டு எப்படி வாழ்றாங்க. திமுகவில் இருக்கவங்க கூட வாழ்ந்தா கூட பரவாயில்லையே, நீ இன்னும் அப்படியே தான்டா எல்லாருக்குமே வந்து ஃபேமிலிக்கு காவடி எடுத்துட்டு திட்டு வாங்கிட்டு உன் காசை செலவு பண்ணிருப்ப பாரு. சம்பந்தமே இல்லாதவங்க சும்மா கூட இருக்கிறதுனாலே ஒரு பவர் சென்டரா மாதிரி எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. சின்ன பசங்க எங்க இருந்தோ வந்தானுங்க, இன்னைக்கு அவன் வந்து எல்லாரையும் மட்டின்னு திரிதான். சினிமா இண்டஸ்ட்ரியில் இது பண்ணுறான், டெண்டர் விடுறான், அவங்கெல்லாம் பாரு 30,000 கோடி சம்பாதிச்சிட்டாங்கன்றாங்க. ஸோ இதுதான் இந்த ஆட்சியில் நடக்குது அப்படிங்கிற ஒரு கெட்ட பேர் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஸோ அதுதான் அவங்களோட மெயின் ஆப்ஜெக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதன் மூலியமாக திமுகவுடைய தேர்தல் வேலைகளில் ஒரு கலகலப்பு ஏற்படுறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சீனியர் வர்சஸ் ஜூனியர் சண்டையும் வந்து போயிட்டு இருக்கு. இது எல்லா விஷயத்துலையும் எப்படி வந்து கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பிஜேபி பார்க்க தான் செய்வாங்க. அதற்கான காய் நகர்த்தல்கள் தான் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த டான் பிக்சர்ஸை பிடிக்கிறது மூலியமா இப்போ என்ன இடி நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன போயிருக்காங்கன்னா, யாருக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க, யாரை வந்து படத்துக்கு புக் பண்ணியிருக்காங்க, எத்தனை பூஜை போட்டிருக்காங்க, இப்படியான லிஸ்ட் வந்து எடுத்துட்டு இருக்கதா நியூஸ் வருது. இப்போ இதுல நடிக்கிறவங்க சிவகார்த்திகேயனா இருக்கட்டும், அதர்வா முரளியா இருக்கட்டும், அப்புறம் இன்னும் சிலர் நடிக்கிறாங்களா, சுதா கொங்கரா டைரக்டர், இவங்க மேல எல்லாம் எந்த மாதிரி நடவடிக்கை இருக்கும்? இல்ல விசாரணை நடத்துவாங்க. ஒருவேளை அவங்களும் அந்த தவறான அந்த பணத்தை வந்து பாத்தீங்கன்னா வந்து பிளாக் மணியை வந்து கன்வெர்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணி அவங்களும் வந்து ஒரு பார்ட் அதில் ப்ளே பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மேலேயும் வந்து வழக்குகள் வந்து பாயலாம், குற்றச்சாட்டு வந்து நிரூபிக்கப்பட்டால் தண்டனையும் வழங்கப்படலாம். விசாரணை கண்டிப்பா வந்து நடத்துவாங்க. ஏன் நீங்க வேற ஏன் ஆக்டர்ஸோட விட்டீங்க, சில யூடியூபர்ஸ் வேற அதில் கனெக்டட் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா. ஸோ தங்களுடைய லாபத்துக்காக சில யூடியூபர்ஸ் எல்லாமே இவங்க கூட சேர்த்து சுத்தினதாகவும், இவங்களும் வந்து அந்த இன்ஃப்ளூயன்சஸ் மூலியமா நம்மளுக்கு சில விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறதுனால அவங்களை கூட வச்சு சுத்தினதா அந்த லெவலுக்கு வந்து விசாரணை போகும் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் மணி தந்தாலே வந்து ஒரு செகண்ட் மனசு வந்து அலை பாய்ஞ்சது இல்லை. அது இவ்வளோ பவர்ல இருக்காங்க, இப்போதைக்கு அவங்களை ஆட்டியே பார்க்க முடியாதுன்ற லெவலில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 கோடி 150 கோடி அவங்க மூலியமா லாபம் வருது அப்படின்னு தெரிஞ்சா எல்லாருமே அதை யூஸ் பண்ணி தானே பார்ப்பாங்க. அதன் மாதிரி தான் இந்த ஆக்டர்ஸு அப்புறம் யூடியூபர்ஸ்லாம் போயிட்டு அவங்க கிட்ட வந்து சிக்கியிருக்காங்க. இதில் என்னதான் நீங்கள் வந்து ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு உதயநிதியோட வந்து நிழல் அப்படின்னு சொன்னால் கூட இவரே ஒரு பலிகாடா ஆக்கப்படலாம். ஏன்னா வரலாறு தான் வந்து சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கூட இருந்தவரே பலிகாடா ஆக்கப்படலாம் அப்படின்னா வந்து இந்த யூடியூபர்ஸ் நடிகர்கள்லாம் வந்து எம்மாத்திரம் சொல்லுங்கள். ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக ஆதாரம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த வகையில் வந்து சிக்கினாங்கன்னா அவங்களும் விசாரணை வரத்துக்குள்ளே வருவாங்க. உண்மைகளை வெளில கொண்டு வரணுன்றதுக்காக இவங்க எல்லாருமே வந்து இலாக்கா வந்து பயன்படுத்தும். இதில் பல பிரபலங்களோட பேர் அடிப்படுது. அதில் வந்து டிராகன் மூவியில் நடித்த ஹீரோயின் கயாடு லோகர், அப்புறம் தேஜு அஸ்வினி பிளாக் ஷீப்பில் வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீகலான்னு ஒருத்தவங்க, அதுக்கப்புறம் அஞ்சு குரியன், அவங்க மலையாளி ஆக்டர்ஸ். அவங்க
இப்படியான லிஸ்ட்டுகள் வந்து இது எதுக்கு இவங்கெல்லாம் வராங்க அப்படின்னா, இவங்களுக்கான கிஃப்ட் பேக்கே 35 லட்சம் ரூபா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் மது விருந்து மீன்ஸ் ரஷ்யன் கேர்ள்ஸ் எல்லாம் வர வச்சு வெளிநாடு போதைப் பொருட்கள்லாம் யூஸ் பண்ணதா சிந்தட்டிக் ட்ரக்ஸ்லாம் வந்து உள்ள கொண்டு யூஸ் வராங்க பண்ணதா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சொல்றாங்க. என்ன இன்னும் ஒரு குற்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ரத்தீஸோட ஒரு அபார்ட்மெண்ட் வந்து சீல் வச்சிருக்காங்க. அந்த அபார்ட்மெண்ட்டை வந்து நார்கோஸ்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அங்க ஒப்படைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த மாதிரி இங்கிட்டும் சினாரியோ போயிட்டு இருக்கு, இந்த சைடும் சினாரியோ போயிட்டு இருக்கும்போது இந்த நடிகைகளுக்கு இவ்வளோ செலவு பண்றதுக்கும் இந்த ட்ரக்ஸ், ஏன்னா தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட ட்ரக்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரியான போதை கலாச்சாரம் ஆட்சியாளர்களுக்கு தொடர்புல இருக்கவங்களே இந்த மாதிரி பண்றதை வந்து எப்படி நிச்சயமாங்க அவங்களுக்கு என்ன ஈஸி ஆக்சஸ் இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி வந்து மாட்டிக்காமல் செய்யலான்ற அளவுக்கு பவரும் இருக்கும். இப்போ எல்லா சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் இந்த ட்ரக் கல்ச்சர், ட்ரக் பார்ட்டி அப்படிங்கிறது வந்து தலைவரிசை தான் வந்து ஆடுது. ரீசெண்டாக கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மாட்டிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் பாலிவுட்டில் சொல்லவே தேவையில்லை, ஒரு வீடியோ கூட ரொம்ப வைரல் ஆச்சு. இங்கேயும் அது நடந்துட்டு தான் இருக்குது. அதாவது தப்பு பண்ணுறத வந்து சூதானமாக பண்ணுன்னு சொல்லுவாங்க. சின்ன பசங்க அப்படிங்கிறத காட்டிட்டாங்க அப்படின்னு தான் வந்து புரியுது. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு இப்போ ஒருத்தனுக்கு அதான் சொல்கிறல, திருப்பியும் வந்து எங்கே போவோம்னா ஒரு பணம் வந்துருச்சு அப்படின்னா தங்களோட புகழ் நோக்கி போவோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யார் புகழ் வெளிச்சத்தில் இருக்காங்களோ அவங்கள வந்து நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு பயன்படுத்திக்கணும் அப்படின்னு தோணும். இது எல்லாருமே சேர்த்து வந்து இந்த பார்ட்டின்ற பேரில் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் நீங்கள் சொல்லக்கூடிய நடிகர்கள், நடிகைகள், இன்ஃப்ளூயன்சர்ஸ், தொகுப்பாளினிகள், இதில் எல்லாரோட பேரும் தான் அடிபடுது. என்ன பண்ணுறது, பவர் இருக்கிற இடத்துல இருக்கணும், அதன் மூலிமா ஏதாவது ஒரு லாபம் சம்பாதிச்சுக்கணும்னு நினச்சிருக்காங்க. ஆனால் நத்திங் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா அதற்காக நீங்களும் ஏதாவது ஒரு விலை கொடுத்து தானே ஆகணும். அதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ இடி ரைடு இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போதே இந்த டான் பிக்சர் சம்மந்தப்பட்ட எல்லாருமே சரி, இப்போ ரத்தீஸ்லேருந்து அவங்க எல்லாருமே வந்து துபாய் தப்பிச்சு போயிட்டதா சொல்கிறாங்க. இப்போ இன்கேஸ் அவங்க இங்கே ரிட்டர்ன் வர்ற மாதிரி இருக்குமா, இல்லை அங்கேயே லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து அங்கேயே பிளாக் பண்ணுவாங்களா தெரியலையே. இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களாம் அங்கேயே இருக்கணும், இங்கே வரக்கூடாது அப்படின்னு தான் நடப்பாங்க. ஏன்னா வந்தாங்கன்னா விசாரணைக்குள்ளே போனாங்கனாலே முடிஞ்சு போச்சு. ஸோ அங்கேயே இருக்கணும் தான். அதுக்கான பவர்லாம் யூஸ் பண்ணி தான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இடி வரப்போகுதுன்னு தெரிஞ்சு ஏதோ ஒரு விசாரணைக்கு வரப்போகிறாங்கன்னு தெரிஞ்சு ரகசியமும் கசிவிடப்பட்டு தான் இவங்க கரெக்டாக முந்தின நாள் ஓடி இருக்காங்க. ஸோ எல்லாம் உள்ளே இருக்கிற ஒரு கருப்பாடு மூலியமாவோ இல்லை எப்படியும் தெரியல, இது நம்ம மேலோட்டமாக பார்க்க முடியாது, உள்ளே இல்லை உள்குத்தெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களை இந்தியா வர முடியாமல் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுக தரப்பில் வந்து பார்த்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். திமுக தரப்போட யார் குற்றச்சாட்டு சுமத்தப்படுறாங்களோ, யாரை நோக்கி இந்த விசாரணை போதோ அவர் முழு பவரை யூஸ் பண்ணி இவங்க இந்தியாவுக்கு வராமல் என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து பண்ண பார்ப்பாரு. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லி ஓடிட்டாங்க. இன்னும் சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோயிங் ஃபார் வெக்கேஷன் ஸ்டோரி போட்டுட்டு நாட்டை விட்டுட்டு பிரைவேட் ஜெட்டில் பறந்து போயிட்டு இருக்காங்க. ரொம்ப சிரிப்பாக இருக்குது இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு. ஏன்னா பல ஃபோட்டோஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த கேங்கில் யாரெல்லாம் இருக்காங்க, அதில் யார் இருக்கா, எந்த டேரக்டர் இருக்காங்க, எந்த நடிகைலாம் இருக்காங்க உங்களுக்கே தெரியும். அண்ட் ஒரு டேரக்டரோட வெற்றிப்பட டேரக்டரோடைய மனைவியும் இருக்காங்க. அதில் பல பேர் பேச மாட்டாங்க. அது விட்டு பாருங்கள், உங்ககிட்டே விட்டுறேன் அந்த பிக்சர்ஸில். ஸோ இவங்க குறித்து கூட வந்து போன வருஷம் ஒரு பெரிய பிரச்சனை, ரவுடிஸ் கூட தொடர்பு வச்சுருக்காங்க அப்படின்லாம் வந்தது. இப்போ பார்த்தா இந்த ஒரு ஃபோட்டோலாம் அவங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க. என்னன்னே புரிய மாட்டேங்குதுப்பா. எனக்கு இப்போ காமனாக இருக்க கொஸ்டின் என்னென்னா, இப்போ டெல்லியில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை லாக் பண்ணுறதுக்காக ஒரு 100 கோடி ரூபாய்க்கான ஊழலை வந்து எடுக்கிறாங்க இடி எடுத்து அதை ஆட்சியை வந்து மாற்றுறாங்க. அது அரவிந்த் கெஜ்ரிவால்கிட்ட இருந்து ஆட்சியை எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கப்புறம் அந்த விசாரணை அப்படியே போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அங்கே டெல்லியில் அந்த இஷ்யூவில் என்ன பண்ணுறோம், நம்ம இடியை வந்து கொஸ்டின் பண்ணுறோம், இடியை வந்து அட்டாக் பண்ணுறோம். ஆனால் இங்கேயும் அதே தான் நடக்குது. ஆனால் இடிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம், டிஎம்கே வந்து எதிர்த்து பேச வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும். ஏன் அப்படி இருக்கும்? இடிக்கு யாரும் சப்போர்ட்டும் பண்ணல, எதிர்த்தும் பேசல. இப்போ என்ன டிஎம்கே வந்து அவங்க பண்ணலன்னு நம்ம பேசல. இப்போ நடக்கிறத குறித்து நம்ம பிரதிபலிச்சு எந்தெந்த செய்திகள்லாம் வெளில இருக்கோ அதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இடி வந்து தங்களுடைய ஏதோ ஒரு கட்சி வந்து அவங்கள ஆளுங்கட்சி இயக்கி ஒரு குறிப்பிட்ட செனாரியோக்காக மட்டும் சில விஷயத்த பண்ணிட்டு பிடிச்சிட்டோம் பார்த்தியான்னு சொல்லிட்டு அதோட விடுறது அப்படிங்கிறது வந்து நியாயம் இல்லை. முழுசாக நீங்கள் பிடிச்சிங்களா, அதை ப்ரூவ் பண்ணுங்க, கேஸ் நடத்தி தண்டனை வாங்கிட்டாங்க. ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து ஸ்டார்டிங் நல்லா இருக்குது, ஃபினிஷிங் சரியே இல்லை. ஸோ அதில் ஏற்கனவே எல்லாருமே உள்ளடி டீல் போட்டுக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் வருது. அதனால இந்த விதத்தில் வந்து இவங்க இப்போ விசாரிச்சுட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது உண்மை நிரூபிக்கப்பட்ட அதுக்கான தண்டனை அவங்க வாங்கி தரணும், அதுக்கான கான்சிக்வன்சஸ் வந்து சம்மந்தப்பட்டவங்க வந்து அனுபவிக்கணும். ஸோ இடி அதுக்கு தானே இருக்குது, சும்மா அரைகுறையாக வந்து பாதியிலே வந்து விட்டு போகிறதுக்காக இருக்குது. விசாரணைலாம் பண்ணி நீங்கள் அதோட எக்ஸிக்யூஷன் என்ன, அது கடைசியில் எங்கே போய் நிற்குதுன்ற பார்த்து தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஆனால் இடி நம்ப முடியுமா ப்ரோ? ஏன்னா ஒரு துறைங்க, இடிங்கிற ஒரு துறை, அதை யார் வந்து மேலேருந்து இயக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கணும்ல. அவங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தான் அந்த துறை வந்து பாயுது. என்ன பண்ணுறது, நம்மளோட
அரசாங்கத்தோட கட்டமைப்பு வந்து அப்படிதான் இருக்கு. பல நீதிபதிகள் சூமோட்டோவா சில கேசஸ் எடுக்கிறாங்க. அது மாதிரி இதுவும் எடுக்கலாம்ல. இப்போ ஜெகத் ரட்சகனுக்கு வந்து ஃபைன் மட்டுமே 900 கோடி போட்டிருந்தாங்க. போட்டிருக்காங்க. பிணவரையிலலாம் காசு வச்சிருந்தாருன்னு சொல்றாங்க. 20,000 கோடிக்கு மேல ஊழல்ன்றாங்க. அப்புறம் அது என்னாச்சு என்னன்னே தெரியவே இல்லை. என்னாச்சுன்னே தெரியல. அது மாதிரி நிறைய அமைச்சர்கள் மேல இடி ரைடு நடந்தது. என்ன ஆச்சு? டாஸ்மாக்ல ரீசெண்டா டாஸ்மாக் நடந்தது. அங்கே என்ன ஆச்சுன்னு இல்ல தெரியல. இந்த விஷயத்துல கூட நிறைய பேர் கொண்டாடுறதை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நம்மளால கொண்டாட முடியல. ஏன்னா வந்து நீங்க சொல்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, பாதியிலே நின்றுருக்கு. ஸோ அதனால எதன் மூலியம் நம்மளுக்கு முழு நம்பிக்கை இல்லை. பார்க்கலாம் இந்த இந்த இதுல எங்க போயிட்டு இது நிக்குது, எதோட பாஸ் ஆகுது, இவங்களாம் போனவங்களாம் திரும்பி வர்றாங்களா, யார் யாரெல்லாம் வந்து மாட்டினவங்க தப்பிக்க வைக்கப்படுறார்கள் அப்படிங்கிறத பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒருத்தர் தப்பிக்க வைக்க செய்கிறாங்கன்னா ஓகே இதனால தான் பண்ணியிருக்காங்க, இதன் மூலயமா யார் ஆதாயம் அடைகிறா, லாபம் அடைகிறான்னு நம்மளுக்கு ஈஸியாக கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எவ்வளோ தூரம் போகுது அந்த நடவடிக்கைன்றதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அப்ப திரும்பியும் ஒரு ஐயோ கொல்றாங்களே அந்த மாதிரி ஒரு சவுண்ட் எதிர்பார்க்கலாமா? ஏங்க இல்லை இல்லை, இது வந்து கொஞ்சம் அப்டேட்டடாக வேற மாதிரி வேற ஸ்டைலில் இருக்குது. அதனால வேற மாதிரி நடக்கும். ஏன்னா ஒரு அரசியல் கட்சி ஊழல் பண்ணிச்சுன்னு தலைவர் தூக்கி உள்ளே வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாஸ் மென்டாலிட்டிக்கு உடனே வந்து ஒரு சிம்பத்தி தான் வந்து வரும். அது இந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் அப்போல்லாம் யோசிக்கணும். ஸோ எலெக்ஷன் நேரம் நெருங்கிட்டே இருக்குது. ஸோ இதை பிஜேபி அவங்களுக்கு சாதகமாக எந்த விதத்தில் யூஸ் பண்ணிக்கிறாங்க, எப்படி அதிமுகவை ஜெயிக்க வைக்கணும்னு பார்க்குறாங்களா, இல்லை திமுக கூடயே திருப்பியும் ஒரு அடி டீலிங் போட பார்க்குறாங்களா, வாரிசை வந்து காப்பாற்றணும் பார்க்குறாங்களான்றதை பொறுத்து தான் வந்து பார்க்கணும். பல கேள்விகளுக்கு மிக அழகான பதில் கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றி.